ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் செக்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டே சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூடயே நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம ஒரு கப் அளவு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கறிப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நம்ம வறுவல் செய்ய போகிறதுனால கூடயே உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வேக போட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் 2 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கறிப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவிலே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுபடவும் இதோட மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ண சின்ன வெங்காயமும் முருங்கைக்காவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா நீங்கள் தேவைப்படும் போது உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கவும் இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் கலந்த தண்ணியை கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு ஹோம்மேட் மசாலா தூளும் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிப்பட்டு காயெல்லாம் வெந்துடுச்சு. நம்ம குக்கரில் நம்ம பருப்பும் வெந்துடுச்சு, உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் எல்லாம் வேகவும் நம்ம மசாலா நல்லா கொதிக்கவும் இதை பருப்போடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கப்பளவு நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம் சாம்பாருக்கு. அதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயமும் கறிப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட முருங்கைக்கீரையும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாம்பார் ரொம்ப வாசமாகவும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தாளித்து நம்ம குழம்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துட்டு கறிப்பிலையும் வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ஹோம்மேட் மசாலா தூளும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 4 சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம லைட்டாக வாட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா வறுபட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சிம்பிளான நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இது ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காயெலாம் நம்ம போட்டிருக்கனால சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.